ஹாய், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போ வரைக்கும் எனக்கு மெசேஜஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இண்டிவிஜுவலா என்னால ரிப்ளை பண்ண முடியல, ஸோ அதுக்கு வந்து சாரி சொல்லிக்கிறேன். அதுக்கு மேல என்னோட பசங்க வந்துட்டு இன்னைக்கு ஆனந்த மலையில நலைய வச்சுட்டாங்க. அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், பட் இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அந்த ஸ்டோரி அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு பர்சன் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு விஷ் பண்ணிட்டு, மேம் என்னோட ஒய்ஃபோட பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. சார், நான் வந்து இவ்வளவுதான் இருக்கேன், எனக்கு மேல நிறைய பர்சன்ஸ், நிறைய லேடிஸ் நிறைய சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, குதிரை மாதிரி நிக்காம ஓடிக்கிட்டு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பொசிஷன்ல இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது மேம். நோட் திஸ் பாயிண்ட். அவர் சொன்னதுல அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது மேம், உங்களை தான் என் ஒய்ஃபுக்கு பிடிச்சிருக்கு, மேம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. ஒரு சைடு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது. அதே மாதிரி அவர் செகண்ட் அவர் கொஸ்டின் கேட்டாரு, உங்களோட ரோல் மாடல் யாரு மேடம், நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆஃப்டர் லாங் பேக் வந்து இந்த வேர்டை கேட்கிறேன். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நிறைய பேர்ட்டையும் கேட்டிருப்பாங்க, நீ யார் மாதிரி ஆகணும் அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது, எனக்கு எல்லாமே என் அப்பா தான், என் உலகமே அப்பா தான். ஏன்னா சொந்த பிள்ளை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாதுன்னு. அப்படி இருக்கும்போது சொந்த பிள்ளைய கூட இந்த மாதிரி பார்த்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எங்க அப்பா வந்து என்ன அந்த அளவுக்கு என்ன பார்த்துக்கிட்டாரு. உண்மையை சொல்ல போனா, நான் இன்னைக்கு வந்து ஒண்ணு காணா பணமா இருக்கணும், இல்லைன்னா காணாத ஏதாவது ஒரு இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும். இன்னைக்கு உலகமே பாக்குற அளவுக்கு வந்துட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு எங்க அப்பாவோட வளர்ப்புன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எங்க அப்பா தான் என்னோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு நான் சொன்னேன் எங்க அப்பா கிடையாது, எங்க அப்பா எல்லாத்துக்கும் மேல என்னோட சாமி. அவரு ரோல் மாடல்னு சொல்ல போனா என்னோட வலி, நான் கடந்து வந்த பாதை, என்னோட வேதனை, நான் பட்ட அவமானம், கஷ்டம், ஏமாற்றம் எல்லாம் தான் வந்துட்டு என்னோட ரோல் மாடல்னு சொல்லுவேன். எனக்கு நான் தான், எனக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது, வேற யாருன்னு கிடையாது, இல்ல எனக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. என்னோட வலி தான் என்னோட மாடல், எல்லாமே நான் தான் அப்படின்னு நான் ரொம்ப ப்ரௌடா சொன்னேன். அவர் ஒரு நிமிஷம் சொன்னாரு, இருக்கட்டும் மேடம், ஆனா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா உங்க ஃபேமிலி நிக்குது இல்ல, என்ன சப்போர்ட் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க இந்த அளவுக்கு பிசினஸ்ல வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மணி எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல மேடம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ன. ரொம்ப ப்ரௌடா நான் அந்த இடத்துல நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு என்னோட பசங்க வந்துட்டு பெரிய பிள்ளைங்களானதுக்கு அப்புறம் என்னையும் என் ஹஸ்பண்டையும் மட்டும் தான் சொல்லுவாங்க, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சம்பாதிச்சு வச்ச சொத்து தாண்டா இது, அவங்க சம்பாதிச்சு அவங்க உழைச்சதுதான் இதெல்லாம் அப்படின்னு என் பசங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு சல்லி பைசா கூட என் சொந்தக்காரனோடதும் கிடையாது, என் அப்பா அத்தனோடதும் கிடையாது, யாரோடதும் கிடையாது. ஈவன் மை ஹஸ்பண்ட் சைடும் சரி, நானும் என் ஹஸ்பண்டும் உழைச்ச உழைப்பு மட்டும்தான். நான் ஸ்டார்டிங்ல இந்த ஊருக்கு வரும்போது 18 லட்சம் ரூபாய் கடன்ல வந்தோம், நானே ஹஸ்பண்டும். அந்த டைம்ல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சில பர்சன்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி கடனாவும் நான் இருந்துட்டேன். ஸோ அதை நினைச்சு வந்து உண்மையிலுமே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. அவங்களும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்லயும் 1000 அவமானம், 1000 வலி, 1000 வேதனை, அவ்வளவு ஒரு சின்ன விஷயத்த பண்ணா சீனடா ஒரு அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சு நான் பார்க்காத விஷயங்கள் கிடையாது. நிறைய சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டேன், நிறைய பேடான சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டேன். அதெல்லாம் வாங்கி வாங்கி பழகுனதுனாலே என்னமோ அதெல்லாம் பெருசாவே எனக்கு தெரியல. உண்மையே சொல்ல போனா, நான் வந்துட்டு எனக்காக நான் வந்து உழைச்சேன் அப்படிங்கிறதுக்கு மேல எங்க அப்பாவுக்காக நான் நிறைய வச்சேன். அதோட ஸ்டோரியை தான் நான் சொல்றேன். சில பல பிரச்சனைகள்னால எங்க அப்பா 6 வருஷம் என் கூட பேசாம இருந்தாரு. என்னை பொத்தி பொத்தி வளர்த்து என்ன ஆளாக்குன அந்த மனுஷன் வந்து 6 வருஷம் பேசாம இருந்தாரு. எங்க அப்பாவோட கவலை என்னன்னா, என் பொண்ணு வந்து கலெக்டர் ஆக்கி பார்க்கணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படிங்கிறது எங்க அப்பாவோட ஆசை. பட் நான் வந்து ஒழுங்கா படிக்காம தருதலையா சுத்திட்டு இருந்தேன். அந்த டைம்ல எல்லாம் சொல்லுவாங்க, உன் பொண்ணை படிக்க வைக்கிறேங்கிற, அதுக்கு நீ பெத்த பிள்ளைய படிக்க வை, இது வேறு ஊரை விட்டு ஓடி போயிடும், உன்னை வேறு ரோட்ல நிப்பாட்டும், உன்னை கேவலப்படுத்தும், அசிங்கப்படுத்தும் நிறைய சொல்லும் போதெல்லாம் எங்க அப்பா அதெல்லாம் நடந்துருச்சோன்னு நினைச்சு எங்க அப்பா ஃபீல் பண்ண தருணங்கள் தான் அந்த 6 வருஷம். அந்த டைம்ல நான் எங்க அப்பாட்ட சொன்னேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் நல்லா வருவேன்ப்பா, என்னை நம்புங்கன்னு சொல்லும்போது எங்க அப்பா என் மூஞ்ச கூட பார்க்கல. பிகாஸ் அவ்வளோ ரத்தம் சிந்திருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ அவமானப்பட்டு, அவ்வளோ வலி வேதனையெல்லாம் அனுபவிச்சுதான் என்னை வளர்த்தாரு. அதுக்கு நான் வந்து நன்றி கடனா இல்லையே அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உழைச்ச உழைப்புல பாதி எனக்காகனா பாதி எங்க அப்பாவுக்காக, எங்க அப்பாவோட அந்த கௌரவத்துக்கும் வைராக்கியத்துக்காகவும் நான் ஓடினேங்க. ஓடி இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்டேஜில் நிற்கிறேன். உண்மையே சொல்ல போனா, அந்த சார் வந்து என்கிட்ட கேட்கும்போது, அந்த பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க, ஃபேமிலியில சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஜீரோ. யாரும் எனக்கு எதுவுமே கொடுத்து ஹெல்ப் பண்ணல. இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து நிறைய சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க, நல்லா உழைச்சி வரும்போது தன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பொண்ணு நம்ம பையன் நல்லா உழைச்சி வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, லேண்டு கொடுப்பாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் வேற ஏதாவது கொடுத்து கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா என் சைடு திரும்பி பார்த்தா யாருமே கிடையாது. என் சைடு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் நிக்கிறோம். அப்படிங்கும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். ரொம்பவே நான் வந்து ஹாப்பியா தான் நான் சொல்லுவேன் இந்த விஷயத்த.
ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கிற உங்களோட நிலைமையை வச்சு உங்களோட ஃபியூச்சரை நீங்கள் தீர்மானம் பண்ணாதீங்க. நான் அன்னைக்கு நிற்கும் போது இன்னைக்கு நம்ம ஜீரோவா இருப்போம், நம்ம சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்குமே அப்படின்னு எத்தனையோ நான் அழுதுருக்கேன். ஆனா இன்னைக்கு அப்படியே புரட்டி போட்டுச்சு. அதுக்கு பின்னாடி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்திருந்தேன்னா என் பின்னாடி அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குங்க. இன்னைக்கு ஊர் உலகம் வந்து பாக்குது, பா இவங்களுக்கு என்னப்பா பிசினஸ் பண்றாங்க, ஹஸ்பண்ட் போலீஸ். உண்மையை சொல்ல போனா என்னோட பிசினஸ்க்குள்ள என் ஹஸ்பண்ட் வர மாட்டாரு. அதே மாதிரி அவரோட வேலையை பத்தி நான் கேட்க மாட்டேன். அவர் மாசம் ஆனா சம்பாதிக்கிறாரா, வீட்டுக்கு தேவையானதை பண்ணுவாரு, அவங்க வீட்டுக்கு அனுப்புவாரு, அதோட அவரோட வேலை முடிஞ்சுது. நான் சம்பாதிக்கிறதுல நீ என்ன பண்ற இது பண்ற எதுவுமே கேட்க மாட்டாரு. ஏன்னா நான் கரெக்டான வழியில போயிட்டு இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். நீ என்ன பண்ணாலும் கரெக்டா தாமா இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது ஸ்டார்டிங் டைம்ல நிறைய ஏமாந்தேன், நிறைய சரிஞ்சேன். ஆனா ஒரு இடத்துல நின்ன, யாரையும் டிபெண்ட் பண்ணாத, உனக்கு நீதான், நீ யோசிக்கிறத நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதுகுக்கு பின்னாடி நானே எழுத ஆரம்பிச்சேன். நானே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்கு டிசைட் பண்ணி ஓட ஆரம்பிச்சனோ எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு நான் சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸ்ல ஆரம்பிச்சு சசி ஃபேஷன் பேலஸ்ன்னு அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்கு. கண்டிப்பா என்னோட ஒவ்வொரு அப்டேட்ஸும் சொல்லுவேன். பட் நான் ரொம்ப பொறுமையா தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஸ்லோ ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். இது வந்து என்னோட மண்டையில வந்து பதிஞ்சு போச்சு. ஸோ நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தற்போதைய நிலைமையை வச்சு யாரும் நம்மளோட ஃபியூச்சரை பிளான் பண்ணாதீங்க. இப்படிதான் இருக்கும், நம்ம கஷ்டப்படுவோம். அதே மாதிரி நிறைய லேடிஸ் வந்துட்டு நான் வீட்டில் பிரச்சனை அப்படின்னா துவண்டு போய் உட்காந்துடுறீங்க. நான் ஒன்று சொல்றேங்க, நம்ம வாழ்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள்லாம் கடந்து நான் வந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், சாகிறது மட்டுமே ஒரு வழி கிடையாது. இன்னைக்கு நான் செத்து இருந்தேன்னா 10 வருஷமோ 15 வருஷமோ கூட ஆயிருக்கும். அதாவது நான் இருந்த இடமே இல்லாம கூட போயிருந்திருக்கும். அந்த மாதிரி வலி வேதனைகள் அனுபவிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு அவ்வளோ பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த பாடம் தான் இன்னைக்கு எனக்கு வழியா மாறி இருக்கு. ஸோ அந்த வழியை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தா போதும், நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அதை நல்லபடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நல்லபடியா போகலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அடிக்கடி சொல்ற விஷயம், உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சுக்கோங்க. ஊர் உலகம் 1000 பேசட்டும், நீ அதை மாதிரி பண்ற இதை மாதிரி பண்ற என்ன வேணாலும் பண்ணட்டும். ஒரு விஷயத்த இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ண முடியும். அது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டைல்ல பண்ணணுங்க. அது என்னைக்குமே நம்மளோட அடையாளமா இருக்கணும். நம்ம அடையாளத்தை உடைக்கிறதுக்கு வேற யாருமே வரக்கூடாது. இந்த அடையாளத்தை வேற யாராலையும் பண்ண முடியாதுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ லேடிஸ், பி போல்டு. நம்மளுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. என்னைக்குமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நான் கத்துக்கிட்ட பெரிய பாடம். இன்னைக்கு என்னோட உழைப்பு வந்துட்டு என் பக்க பலமா நிற்குது. நாளைக்கு நான் கை கால முடியலன்னு சொல்லிட்டு நான் விழுந்துட்டா கூட ஐயோ இது இருக்கு அப்படிங்கிற ஒரு சோர்ஸை வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். ஏன்னா யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த வேத வாக்கு, உனக்கு நீதான் உனக்கு நீதான் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ லேடிஸ், மெயினாக உங்களுக்காக தான். உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். ஹஸ்பண்ட் அப்படி இருக்காரு, சொந்தக்காரங்க அப்படி இருக்குங்க, யாரையும் பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்கிறது சரியாக இருந்துச்சுன்னா துணிஞ்சு செய்யுங்க. அந்த சாமி உங்க கூட துணையா நிற்கும்.